என்னால் மாதம் 50,000 ரூபாய் சேர்க்க முடியும். இந்த 50,000 ரூபாயில் எங்கள் பசங்க படிப்பு, கல்யாணம், என்னோட ரிட்டையர்மெண்ட் இது எல்லாத்தையும் பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணார். இந்த சேலஞ்சில் யார் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்த் வித் வாசுவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்கிட்ட சேலஞ்ச் பண்ணவருக்கு 35 வயசு, அவருக்கு ஒரு குழந்தை, அதுக்கு 3 வயசு. இந்த குழந்தை 18 வயசில் காலேஜுக்கு போவாங்க, 25 வயசில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், 60 வயசில் அவர் ரிட்டையர் ஆவார். இந்த 50,000 15, 15, 20ன்னு 3ஆக பிரித்தாச்சு. முதல் 15 எஜுகேஷனுக்கு 15,000 ரூபாய், 15 வருஷத்துக்கு 12%ல் மொத்தம் 27 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அதோட மெச்சூரிட்டி வேல்யூ 71 லட்சம். ஸோ எஜுகேஷன் டிக். அடுத்த 15,000 ரூபாய் மேரேஜுக்கு, 15,000 ரூபாய் 22 வருஷத்துக்கு மொத்தம் 39.6 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அட் 12% 1.77 crores க்ரோ ஆயிருக்கும். ஸோ குழந்தையோட கல்யாணமும் டிக். ஸோ ஃபைனல் 20,000. இது அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு. இந்த 20,000 25 வருஷத்துக்கு 12%ல் மொத்தம் 60 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். டோட்டல் மெச்சூரிட்டி வேல்யூ 3.4 crores. ஸோ ரிட்டையர்மெண்ட்டும் டேக்கன் கேர். ஸோ எப்பயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணுறோன்னா கோல் ஓரியன்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம், என்ன பீரியட் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வேணும்னா கோல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர். இஸ் யுவர் லைஃப் ஆஃப் அபண்டன்ஸ்.